ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தொட்டு நமஸ்காரம் செய்கிறோம். வந்தோடனே ஐயா முகுந்தன் ஐயா மைக்கை கொடுத்துட்டாரு. சூழ்நிலையின் காரணத்தினால ஆமாங்க கொஞ்சம் இன்னும் 2 குரு பயிற்சி யாகத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனால போகணும் தலை காட்டிட்டு வரக்காக. அதனால இவ்வளவு குருமார்களையும் இந்த இடத்துல பார்க்கறது பெரிய ஒரு கொடுப்பனை. அதில் கொஞ்சம் டிப்ஸை சொல்லிட்டு போய்க்கலாம். ஐயா இன்னைக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் நல்ல விதமாக இந்த உலகமெங்கே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஜோதிடருடைய வீட்லேயும் சேர்த்திருக்கு. அதே போல் நிறையா புதியகும் சேனலில் ஆதிகால பரிகாரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இந்த பாரம்பரியமாக இந்த ஜோதிடத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆதிகால பரிகாரம் புத்தகம் பாகம் 2 80% ரெடி ஆயிடுச்சு. அது அநேகமாக நம்ம முகுந்தன் ஐயா ஜோதிட மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவியில் நீங்கள் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு கதை எடுத்து எழுதி படம் முடியும் போது மகிழ்ச்சியை எப்படி எந்திரிச்சு போகிறீங்களோ அது மாதிரி ஒரு பரிகாரம் எடுத்தால் 4 பக்கம் 5 பக்கம் இருக்கும். அது மாதிரி 1330 குறளில் திருவள்ளுவர் எழுதினார். அதே போல் அதையெல்லாம் எழுதி ஒரு 80% அந்த வேலையை முடிச்சிட்டோம். அது அச்சுக்கு போச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போது ஒவ்வொரு பரிகாரங்களை பற்றி எழுதி மக்கள் எளிமையாக செய்து நிறைய மக்கள் ஜோதிடம் பார்க்கும்போது அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா உங்களோட பரிகாரங்கள் எல்லாம் எளிய பரிகாரமாக இருக்குது, இன்னமும் நிறைய விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னாரு. இப்போ வரும்போது ஒரு அம்மா வழியில் பார்த்துட்டு பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. சரி நீங்கள் உள்ளே உட்காருங்கம்மா, அதுக்குள்ளே நான் ஒரு முடிவு பண்ணி அதை உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணிடலாம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பரிகாரத்தை மனசுக்குள்ளே உதயமாச்சு. அதை இன்னைக்கு உங்களிடத்துல சொல்கிறேன். ஐயா இந்த பிரதோஷம் எந்த சாமின்னு சொல்லுங்களேன். சவுண்டே இல்லையே சார். பிரதோஷம் சிவன். அதுல சாமிக்கு என்ன காப்பு போடுறாங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க எனர்ஜியா பேசுனீங்கன்னா நீங்க எல்லாம் ஜோசியர். எனக்கு உண்மையாலுமே கேட்கல சார். சிவனுக்கு சந்தன காப்பு போடுவாங்க, கரெக்டுங்களா ஐயா? ரைட். இப்போ அந்த அம்மா கேட்டதுனால நான் என்ன சொல்றேன்னா, வயசான பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வீட்டில் நம்ம புள்ள புழைக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு சீக்கிரமாக கடன் அடையிட்டு நம்ம புள்ள புருஷன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழட்டு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த பெரியவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை கொடுக்க போகிறோம். என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னா, மளிகை கடையில் போய் ஒரு சந்தனம் பவுடர் வாங்கிட்டு பன்னீரில் ஊற்றி வீட்டிலையே நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சி வச்சு உங்களுடைய பிள்ளைங்க பேரம்பேத்திக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வீட்டிலையே சந்தன லிங்கம் பிடிச்சி சாமிக்கு தேங்காவில் உடைச்சி அந்த சந்தன லிங்கத்துக்கு படைச்சு அதை 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணி எந்த புள்ள வீடு கஷ்டமா இருக்குதோ அந்த வீட்டுக்கு இந்த சந்தன லிங்கத்தை கொடுத்து விட்டீங்கன்னா அந்த பிள்ளையோட கஷ்டம் நல்லா தீர்ந்து போயிடும். எப்படிங்கய்யா? இதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா இதுக்கு ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்குள்ள இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம். அப்போ இனி போகும் காலத்தில் நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தனத்தில் ஒரு லிங்கம் நீங்களே வீட்டில் பிடிச்சி ஒரு வெத்தலை மேலே வச்சு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு நீங்கள் பிடிச்சி வைக்கிற லிங்கமும் ராமர் பிடிச்சி வச்ச லிங்கமும் ஒன்று தான். அதை மனசில் நினச்சி நீங்கள் மனசார செஞ்சா அந்த லிங்கத்துக்கு உயிர் வந்த மாதிரி இந்த லிங்கத்துக்கு உயிர் வரும்னு சொல்லுது. எப்படிங்கய்யா? இது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா உள்ளதை உட்காந்துருக்காங்க. இது நம்ம சொன்னனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கைக்கு சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். நம்ம சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம் வடபழனியில். அவர் கேட்டார், எங்களால் தமிழ்நாடு முழுவதும் கோயிலை சுற்றி சாமி கும்பிட முடியாது. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசையில் ராகுபுத்தி. நான் சொன்னேன்
செவ்வாய் திசையில ராகு புத்தி நடந்தா கிரக சேர்க்கைக்கு உண்டான கோயிலுக்கா போய் சாமி கும்பிட்டீங்கன்னா கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும். அதுக்கு என்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கன்னு ஐயா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், கடலோர பகுதியில பாம்பன் சாமியும் ஆறுபடை வீடு முருகனும் ரெண்டு ஒரே இடத்துல இருக்குது. எங்கீங்க? கடலோரத்துல. என்னங்கம்மா? அந்த இடத்துல பாம்பன் சாமியும் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகனும் ரெண்டு பேரும் ஒரே மண்ணில் இருக்காங்க. அப்ப இந்த ஆறுபடை முருகர் வந்து செவ்வாயும் பேரு பாம்பன் சாமிங்கிறதுனால ராகுபாவும் இருக்கிறதுனால செவ்வாய் திசையில ராகுபுத்தி நடக்கிறதுனால நீங்க அந்த கோயிலுக்கு ஒரு 7 வாரம் போயிட்டு வாங்க, உங்க பிரச்சனை தீரும்னு கிரக சேர்க்கையில சொன்னேன். ஐயா கைதட்டு பத்தலையே சார். 51 வயசு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா சார்? 51 வயசுல யாராவது இருக்கீங்களா? என்னங்க ஐயா? 51ங்க ஐயா. சார் 51 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ். சார் 51 வயசு நீங்களா ஐயா? அது அம்மா சொல்றாங்க 51 வயசு. ஏன்னா வயசை கேட்டா வேற ப்ராப்ளம் இருக்கே சார். வயசை கேட்டா ப்ராப்ளம் இருக்கே இல்லையா? அதாவது 51 வயசுல யாராவது இருந்தீங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டா சிதம்பரம் 51. அதனால சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு வந்தா 51 வயசுல தோஷ நிவர்த்தி ஆகும். ரைட்டு. அதுக்கு அடுத்தது 63 வயசுல யாராவது இருக்கீங்களா ஐயா? இந்த பக்கம் ஏரியாவில் ஏதாவது பாத்துக்கலாம் ஐயா. ஐயா எல்லாத்துக்கும் 63 வயசுல சார் 63 வயசுல 60 வயசு கல்யாணம் பண்ணி 63வது வயசு பிறந்தா அவருக்கு 63 வயசுக்கு ஒரு கோயில் வச்சுக்கிறோம். வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலத்துல போய் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அந்த 63 நாயன்மார்களுக்கும் பன்னீர் ஊத்தி பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு துண்டு வஸ்திரம் சுத்தி 63 மாலை வாங்கி போட்டு 63 விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நீங்க 120 வருஷமா வாழுவீங்கன்னு அந்த 63 நாயன்மார் சொல்றாங்க. சார் 48 வயசுல யாராவது இருக்கீங்களா சார்? 48. ஏமா உங்களுக்கு 48? சார் 48 அம்மா இருக்காங்க. அம்மா வாங்க. ஐயா ஐயா இருக்காங்க. ஐயா 48 ஒரு மண்டலம். ஐயா இங்க பாருங்க, மண்டலம் 48 என்பது ஒரு மண்டலம். இதெல்லாம் நீங்க வயசு வந்து நம்மளை அறியாம போயிட்டே இருக்குது. எந்தெந்த வயசுல பிரேக் பண்ணி நம்ம எந்த கடவுளை பிடிக்கணும் எதை கடைப்பிடிக்கணுங்கிறது அந்த பரிகாரம். 48 வயசுல யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா ஏதாவது ஒரு கோயில்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா ஒரு மண்டலம் 48 நாள் நந்தாதீபம் ஏத்துவாங்க. அந்த 48 வயசு உள்ள ஒரு நந்தாதீபம் ஏத்துறதுக்கு திரியும் தீப்பெட்டியும் நல்லெண்ணையும் 48 நாள் வாங்கி கொடுத்தா 48 இருக்கக்கூடிய தோசை அன்றோடு நிவர்த்தியாகும். என்னங்க ஐயா? இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, அடே நான் 48 வயசுல இருந்து இந்த கோவில் உயிர் உருவாகிறதுக்கு நான் 48 வயசுல நான் தான் அதுக்கு 48 நாள் முதல் முறையே நான் விளக்கு ஏத்தினேன், அப்புறம் தான் இந்த ஊரெல்லாம் ஏத்துனாங்கன்னு அந்த சந்தோஷத்திலேயே அவர் 48 வயசை கொண்டாடுவார். கரெக்டுங்களா ஐயா? இதான் இப்ப பாருங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒண்ணு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வீடியோ போட்டிருக்கிறேன்னா, இந்த உலகத்துல இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அத்தனையுமே புண்ணிய குழந்தைகளா பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு பதிவை வந்து ஒரு வாரம் ஆச்சு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா அந்த பதிவை போட்டிருப்பேன். அந்த பதிவுல என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, ஐயா ஒரு நிமிஷம். அந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தாயுடைய கர்ப்பத்துல இருந்து 10 மாசம் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது, எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எதோ பண்றாங்க, குழந்தை வாட்டுக்கு வயிற்றுக்குள்ள வளருது. ஏன் இந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள இருந்தே தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தாயினால முடியும். அந்த பரிகாரம் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா சார்? இந்த பரிகாரம் கேட்கறதா இருந்தா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுங்களா ஐயா? தெரியுமா? முதல் மாதத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் நான் சொல்ல வரைக்கும் பக்கத்துல கிட்ட பேசுனீங்கன்னா அதுதான் பெரிய பாவமே. இத கேட்க வரைக்கும் என்னங்க ஐயா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல கன்சீவ் ஆகிறவங்களுக்கு, கர்ப்பத்துல குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இதை நீங்க முழுமையா கேட்கறக்க முதல்ல உங்களுடைய காதுல இந்த மந்திர உள்வாங்கணுங்கிறதுக்காக
நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி உட்கார சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா தள்ளி உட்கார வைக்க முடியாது. ஆனா பேசாம கூட இருந்தா இந்த ஆதிகால பரிகாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனது அர்த்தநாரீஸ்வருடைய மண்ணில் வச்சு இன்னைக்கு இதை அரங்கேற்றம் பண்ணிடலாம். தயாருங்களா ஐயா? சவுண்டே இல்லையே. ரைட். இந்த 10 மாசம் நீங்க கேட்டா என்னுடைய மீட்டிங் முடிஞ்சது, நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன். அதுக்காகத்தான் ஐயா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதிக்கிறேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிங்க. ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள முதல் மாசம் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னா உடனே ஓடி போய், நான் என்னுடைய குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, நான் முழுகாம இருக்கிறேன், நான் இப்ப கன்சீவ் ஆயிட்டேன், எவ்வளவு சந்தோஷமா போய் அம்மா கிட்டே அப்பா கிட்டே எல்லாத்துக்கிட்டே சொல்றீங்க. அப்ப இந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை முதல் விதைச்ச உடனேயுமே கன்சீவ் ஆனது டாக்டர் கிட்ட போய் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க முதல் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்துல வச்சுதான் ஒரு குழந்தை உருவாகுது. அப்ப கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரு. பிறக்கும் போது உருவாகிறது பிரபஞ்ச சக்தி தான், ஆனா விதைக்கும் போதே உருவாயிரு. ஏன் அப்படின்னா, நம்ம சிசரின் பண்ணி ஒரு டேட் போட்டு ஒரு டைம் போட்டு பிக்ஸ் பண்ணி இந்த டயத்துல குழந்தை எடுத்தா இந்த குழந்தை ஆயுள் வரைக்கும் நல்லா இருக்குன்னு நம்ம மேலாப்புல சிசரின் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு அடியில 30 வருஷத்தை நம்ம கணிக்கல, 60 வருஷத்தை கணிக்கல, 80 வருஷம் கணிக்கல, 120 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம கணிதம் பண்ணி சிசரின் கொடுக்கல. அப்ப அதோட ரகசியம் கடவுள்கிட்ட தான் தெரியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இது எடுத்துருவங்கிறக்காக முதல் விதைக்கும் போதே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரு. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான். அப்படி இருக்கும்போது அப்பாவோட ஒரு உயிர் கருவில் இருந்து ஒரு குழந்தை முதல் மாதம் உருவாயிருச்சுன்னா அதுக்கு அப்பா தான் முதல் காரணம். அம்மா சுமக்க பிறந்திருக்காங்க. அப்ப அப்பா என்ன கிரகம்னு சொல்லுங்க ஐயா பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையாலுமே நீங்க ஜோசியர் தான். சூரியன். அப்ப சூரியன்னா அப்பா. அந்த 30 நாளும் அந்த தாய் போய் என்னுடைய வயிற்றுல ஒரு வாரிசை உருவாக்கி இருக்கிறீங்க, கடவுளே உங்களுக்கு நான் நன்றி சொல்லி 30 நாள் நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்து 30 நாளும் சூரியனை நமஸ்காரம் பண்ணினால் அந்த சூரியன் என்பது ஆத்மாகாரனுடைய சக்தி அந்த தாயுடைய கருவறையில போய் சூரிய ஒளி பரிகாரமா சேர்ந்து முதல் அந்த குழந்தைக்கு சூரிய தோஷ நிவர்த்தி ஆகும். எப்படிங்க ஐயா? அடுத்தது 2வது மாதம். ஐயா நீங்க எழுதாதீங்க, ஆல்ரெடி இது ரெக்கார்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, அது கவனிங்களேன். இது போட்டீங்கன்னா உடனே வந்துடும், அவ்வளவு எழுதுற அப்புறம் எழுதிக்கலாம். 2வது மாசம் சூரியன் அப்பா, அப்பாவோட ஒரு உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்துல வச்சு ஒரு குழந்தை உருவாயிருச்சு முதல் மாதத்துல. 2வது மாதம் சந்திர ஒளி பரிகாரம். சந்திரனா யார்? அம்மா. இந்த அம்மாங்கிறது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு உயிரை சதை பிண்டமா எடுத்து இந்த உலகத்தை கொடுக்கறதுக்கு முதல் தாய் தந்தை தான் காரணமா இருக்காங்க. அதுக்கு இரவு ஒரு 7 மணி ஆச்சுன்னா ஒரு நிலா ஒண்ணு தினமும் வானத்தை பார்த்து வருது. நாம பூமியை பார்த்து நடக்கிறதுனால மேல தெரியறது இல்லை. ஆனா கர்ப்பிணி பெண்கள் அப்படி இருக்கப்படாது. கொஞ்சம் செவத்துல சாஞ்சு உட்கார்ந்து கொஞ்சம் வெளியில நிலாவை பார்த்து, சந்திர பகவானே தாயுடைய அம்சத்துக்கு அதிபதியே, என்னுடைய குழந்தை நல்லபடியா அந்த பூமிக்கு பிரசவமாயி இந்த புண்ணிய பூமிக்கு வந்தாத்தான் எனக்கு தாய்ங்கிற பட்டம் எனக்கு கிடைக்கும். அதனால சந்திர பகவானே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிறக்கும் குழந்தைக்கு சூரியனுடைய தோஷமோ சந்திரனுடைய தோஷமோ வரக்கூடாதுன்னு 2வது மாத கர்ப்பிணி பெண்ணு 2வது மாதத்துல 1 மாசத்துக்கு நிலாவை பார்த்து கும்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கண்ணாடி வச்சு 1 டம்ளர் தண்ணியை வச்சு, ஒரு சொம்பு தண்ணியை வச்சு அந்த கண்ணாடியிலையும் கூட நிலவை பார்த்து தண்ணி எடுத்து நீர் விளாவி சந்திர பகவானுக்கு ஒரு நீராஞ்சனம் சமர்ப்பணம் பண்ணி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தீபம் காமிச்சால் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் தாயாகறக்கு உண்டான தகுதி 2வது மாசத்திலேயே கிடைச்சிடும். எப்படிங்க ஐயா? ஐயா ஐயா ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது பூரா எனக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் இருக்கு. அடுத்தது 3வது மாசம். 3வது மாசம்னா என்ன அப்படின்னு நீங்க கிடைக்கணும். ஜாதகத்துல 3ஆம் இடம்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா. அடுத்ததுங்க தைரியம். இதை எடுத்துக்கலாங்களா? தைரியத்தை எடுத்துக்கலாங்க ஐயா. தைரியம். அப்ப தைரியம்னா என்ன? ஒரு குழந்தைக்கு ஒரு சதை பிண்டங்கள் உருவாகி நரம்பு எலும்பு எல்லாம் உருவாகிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும்னா
தைரியகாரகன் தைரியகாரகன் செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகன். இந்த முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை 3வது மாச கர்ப்பிணி பெண்கள் முழுசா தினமும் ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு அந்த வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம், இரத்த உறவுகள் இவை அனைத்தும் என்னுடைய குழந்தைக்கு வரணும்னு சொல்லி நீங்க தான் கட்டடத்துக்குள்ள உருவாகிறதுக்கு முன்னாடி கற்பத்துக்குள்ள உருவாக்கணும். அதுக்கு 3வது மாதம் இந்த சகோதர வர்க்க ஸ்தானத்தையும் அடுத்த பிறக்கும் உனக்கு ஒட்டி வரக்கூடிய குழந்தைகளும் இரத்த உறவுகளுக்கூடிய சமாச்சாரம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி மனசார 3வது மாச கர்ப்பிணி பெண்கள் இத கண்டிப்பா 3வது மாசத்துல முருகனை கும்பிடும். அடுத்தபடியா 4வது மாசம். 4ஆம் இடம்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா? தாய். ஒரு 4ஆம் இட தாயாகும் போது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் பெருசா வரும். அந்த காலகட்டங்கள்ல மனசார பசுமாடை கூட்டிட்டு வந்து வீட்டுல 4 மூலையில சந்தனம் தொளிச்சு குங்குமம் தொளிச்சு வீடு வாசலாம் வலிச்சு சுத்தப்படுத்தி பசுமாடை கூட்டிட்டு வந்து அதுக்கு 4 காலுக்கும் கர்ப்பிணி பெண்ணு 4 காலையும் திருநூறு சந்தனம் எல்லாம் ஊத்தி பாலாபிஷேகம் பண்ணி மனசார அந்த பசுமாட்டை தொட்டு கும்பிட்டு என்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு என்னைக்கும் மனசார 4 கால் உள்ள ஜீவராசி மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யம் வரணும்னு சொல்லி நீங்க மனசார அந்த 4வது மாசம் தான் பாத பூஜை பண்ணணும். நாலாவது மாசம் பாத பூஜை பண்ணணும். இங்க ஏங்க பசுமாடை கொண்டு வந்தோம்? 4வது மாசம். 4வது மாசம் பசுமாடை கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? எழுதும் போதே நான் நினைச்சேன், காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இட தாய் ஸ்தானம், அது தாய்க்கு அதிபதி போய் சந்திரன், அவரு போய் ரிஷப வாகனத்துல உச்சமா இருக்கிறதுனால ரிஷப வாகனத்தை 4வது மாசம் கூட்டிட்டு வந்தால் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்குன்னு எடுத்தேன். இது 4ஆம் இடம். ஏன்னு கேட்டா தாயோட வயிற்றுல பால் இல்லைன்னா பசுமாடோட வயிற்றுலயாவது பால் இருக்கிறத பிறக்கும் குழந்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அப்டேட்டா முதலே வந்து பசுமாடுக்கு ஒரு பாத பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலை குடிச்சாவது இந்த தாய் நாட்டுல அது வாழும். கரெக்ட் தானுங்க ஐயா? அடுத்தது 5வது மாசம். சார் 5ஆம் இடத்தை பத்தி சொல்லுங்களேன். 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தை, தாத்தா, காதலிக்காத பெண்கள், காதல், மனசு, எண்ணம், அப்புறம் என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. குரு ஐயா. 5ஆம் இடம் எல்லாமே 5ஆம் பாவம் தான். இந்த உலகத்துல பஞ்சபூதமா இருக்கிறதுனால இந்த 5ஆம் பாவத்துக்கு தாயுடைய கர்ப்பத்துல 5வது மாசம் என்ன செய்யணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு அந்த பொண்ணு போகணும். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு வம்சாவளியா முன்னோர்கள் கும்பிட்ட குலதெய்வம் என்னுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து சேரணும். என்னுடைய பூர்வீக சொத்தை எனக்கு அப்புறம் என்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தை வாரிசா காப்பாற்றணும். என்னுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாம் என்னுடைய குழந்தைக்கு வந்து சேரணும். இப்படியெல்லாம் சொல்லி குலதெய்வத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி 5வது மாசத்துல அந்த குழந்தைக்கு மனசார சாமி கும்பிட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பிறக்கும் குழந்தைக்கு 5ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் இல்லாம 5ஆம் பாவத்தை சுப கிரகங்கள் பார்த்து அந்த பூர்வீக வம்சத்தவே காப்பாத்துற மாதிரி அந்த 5வது மாசத்துல கும்பிடுறதுனால பிறக்கும் குழந்தைக்கு பூர்வ முன்னிய தோஷம் வராது. அதுக்கு அடுத்தபடியாக எத்தனாவது மாசம் நீ சொல்லணும்? 6வது மாசத்துல இந்த உலகத்துல முருகன் 6 அவதாரம் எடுத்ததுனால 6 படை வீடு முருகருக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்ணு போக முடியாது. ஆனா உருவாக்கின தந்தை, உருவாக்கின கணவர் வந்து கண்டிப்பா 6 படை வீடு கொண்ட முருகனை போய் கும்பிட்டு வரலாம். அப்படி இல்லைனால் வீட்டுல 6 விளக்கு மண் விளக்கு தீபம் ஏற்றி முருகனை வச்சு வழிபாடு பண்ணி அந்த 6 முருகரையும் அந்த ஒரு மாசம் பூரா அந்த முருகனுடைய விரதம் எடுத்து அவங்க சாமி கும்பிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தைக்கு கொடிய நோய் இல்லாம, அது சண்டை சச்சரவுக்கு போகாம, எதிரிகள் எல்லாம் வளராம இந்த உலகத்துக்கு உண்மையான உழைச்சு வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதையை கடைப்பிடிக்கிறதுக்கு 6வது மாசத்துல கர்ப்பிணி பெண்கள் இதை கடைப்பிடிக்கணும். எப்படிங்க ஐயா? ரைட். அடுத்தது எத்தனாவது மாசம் சொல்லுங்க?
7வது மாசம். இந்த 7வது மாசம் ஒரு பெண்ணுக்கு என்ன சீர் செய்யறாங்க ஐயா? வளைகாப்பு செய்யறாங்க. அருட்காப்பு மாதிரி வளைகாப்பு செய்யறாங்க. இந்த 7வது மாசத்துல சப்த கன்னிமார்களை போய் முதல் கும்பிட்டு வரணும். ஏன்னா சக்தி இல்லாம சிவன் இல்லை. 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த 7 கன்னிமாருக்கு 7 தேங்காவளை உடைச்சு வச்சு, என்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை எந்த புண்ணியத்தோடு நல்லபடியா பிறக்கணும், என்னுடைய வம்ச வழியெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார சப்த கன்னிமார்கள், அந்த சப்த கன்னிமார்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழமைகள் 7, சப்த ரிஷிகள் 7, சரிகமா பதனிசா 7, வானவில் 7, எல்லாமே 7 7 பிரிச்சிருக்காங்க. அதனாலதான் 7 7 தலைமுறை, 3 21 தலைமுறை. இப்படி எல்லாம் வந்தது. அடுத்த ஜென்மத்துல 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் வந்து சந்திப்பேன்னு எல்லாமே 7. அதனால 7வது மாசத்துல இந்த உலகத்துல சப்த அவதாரம் எடுத்தது கன்னிமார்கள் தான். இந்த கன்னிமார் எங்க இருந்தாலும் இந்த கர்ப்பிணி பெண் போய் அவங்க வணங்கிட்டு வரலாம். இல்ல அவங்க குடும்ப சார்ந்து இருக்கிறவங்க போய் வணங்கிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை அந்த கன்னி பெண்ணாக இருந்தாலும் அது எந்த விதமான அவமானம், கெட்ட வேறு, பொருள் நாசம், ஆபத்து, கெட்ட வேறு எதுவும் வராம அந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு போய் தாயாகும். அதுக்கு தாய் போய் வேண்டுதல் வச்சாதான் பிறக்கும் குழந்தைக்கு அந்த 7 கன்னிமாருடைய தோஷம் நிவர்த்தியாகும். ஐயா உங்களுக்கு புரியுதா? கல்யாணம் எத்தனை மடன்னு சொல்லுங்க ஐயா. அப்ப இவங்க 7 கன்னிமாருக்கு இப்ப 7வது மாசத்துல போய் பூஜை பண்ணா அந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவம் பாதிக்கப்படாது. எப்படிங்க ஐயா? அதுக்குத்தான் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் 25 வயசுக்கு அப்புறம் அந்த பெண்ணு கல்யாணம் ஆகும் போது அறுவடையில் நிக்க போகுது. அப்ப நம்ம விதைச்சிருந்தா அப்படி ஒரு சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த பிறக்கும் குழந்தைக்கு 7ஆம் பாவ தோஷம் நிவர்த்தி இல்லாம பிறக்கிறதா உங்க ஜாதகத்துல பிறக்கும் போதே ஜாதகத்தை கணிச்சு பாருங்க, சரியா வரும். அடுத்தது 7ஆம் பாவம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. அடுத்தது 8ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம். ஒரு பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி தாயும் உள்ளையும் முதல்ல உயிரோட தப்பிச்சு இந்த புண்ணிய பூமிக்கு அந்த குழந்தை நல்லா வரணும். பெற்றெடுத்த தாய் இந்த பூமியில நல்லா இருக்கணும். அதுக்கு முதல் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் அது 8வதா அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா ஆயுசோமம் செய்யறது அந்த குடும்பத்துக்கு நல்லது. எதற்காகன்னு கேட்டா, நம்ம ஜாதகத்துல எப்ப மாரக தசை நடக்குது, எப்ப அகாலம் அடைஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா நம்ம ஜாதகத்தை பார்க்காம விட்டுட்டுமோ அப்படிங்கிற ஒரு இது வரும். அதனால 8வது மாசம் வரும்போது ஐயப்பன் கோயில்ல போய் சந்தனம் வாங்கி கொண்டு வந்து சகசரநாம பூஜை செய்து அந்த பூஜையினால அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து 8வது மாச கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பத்துல பூசி விட்டால் அந்த பிறக்கும் குழந்தைக்கு ஆயுள் தோஷம் வராது. அதுக்கு அடுத்து எத்தனாவது மாசம் ஐயா? 9வது மாசம். ஒரு காலத்துல 9 நவகிரகம் எங்க பிறந்தது? ஆதி காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள், மன்னர்கள் எல்லாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது நவகிரகத்தை சேர்த்தி வச்சுதான் கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அப்படி கிடைச்சதுனாலதான் ஜோதிடர்களுக்கு நவகிரக கோயிலை உருவாக்குறது கிடைச்சது. ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மனை பாம்புன்னு சொல்லி ராஜா ஒரு வீட்டுல வளர்த்துவார். நீங்க பார்த்திருக்கீங்களா மனை பாம்பு? மனை பாம்புன்னா என்னன்னா, ஆடு, குதிரை, கோழி, மாடு எல்லாம் வளர்த்தும் போது ஒரு 2 ஆண் நாகம் பெண் நாகம் ரெண்டும் சேர்ந்து அதையும் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அதுக்கு ஒரு பாம்பாட்டி சித்தர் மாதிரி ஒருத்தரை போட்டு டெய்லி அதுக்கு பால் வச்சு அந்த 2க்கும் வந்து ஆண் நாகத்துக்கும் பெண் நாகத்துக்கும் பால் ஊத்தி வளர்த்தி அதை பெரிய ஜீவனா மாத்துவாங்க. எப்பவுமே ராஜாவோட ஊர்ல அரண்மனைக்கு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிராணிகளும் வளரும் போது பாம்பும் வளரும். அது ஏன்னு கேட்டா, மனை பாம்புன்னா, மனைனா வீடு, வீட்டிலேயே பாம்பு வளர்த்துனது ராஜா ஒருத்தர் தான். அது எதற்காக வளர்த்தினாருன்னா, அவரோட வம்சத்துல நாகதோஷம் ஏதாவது வந்து, ராகுகேது தோஷங்கள் வந்து இடையூற அரண்மனையில எந்த முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக பாலூத்தின வீட்டுக்கு பாதகம் நினைக்காதுன்னு பாம்பவே மனை பாம்பு தோஷத்தை அந்த காலத்திலே நிவர்த்தி பண்ணிக்கிறார். எப்படிங்க ஐயா? இது மனை பாம்புன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நவகிரக தோஷம் 1000 தவறுகள் செய்தாலும் நவகிரகமே என்னை மன்னிச்சிருங்கிறதுக்காக முதல்ல அரண்மனையில, ஜமீன்தார் வீட்டுல, பெரிய பெரிய மன்னர்களுடைய ஆலயத்துல வீட்டுகளை எல்லாம் 9 விக்கிரகம் நவகிரக சிலை செஞ்சு அதுக்கு வஸ்திரம் சாத்தி அதுக்குன்னு ஒரு அர்ச்சகரை போட்டு தினமும் வந்து நவகிரக பூஜை பண்ணி அந்த நவகிரகத்தினுடைய சக்தி எல்லாம் அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. அதனால 9வது மாசம் யாராவது வந்துச்சுன்னா, 9ஆம் இடம் என்பது 9 நவகிரகத்துக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுடைய வீட்டுல யாராவது ஒருத்தர் போய்
9 நவக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து அதுக்கு உண்டான வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தி 9 முறை வலமுறம் சுத்தி வந்து 9 மண்விளக்கு ஏத்தி வச்சு 9 நவக்கிரக மந்திரத்தை சொல்லி மனசார கும்பிட்டு வந்தாங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கு நவக்கிரக தோஷம் வராது. அடுத்தது 10வது மாசம். இந்த 10வது மாசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, 10வது மாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 10வது மாசம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு ஆம்பளை பையனா இருந்தா 9லயே பிறந்துருன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு 10வது மாசமே பிறக்கும். இந்த 10வது மாசம் பிறக்கும் போது வீட்டுல ஒரு கிருஷ்ணர் சிலைய அவங்க வீட்டுல வச்சு அந்த கிருஷ்ணர் முன்னாடி ஒரு தலவாழை இலை போட்டு அவங்களுக்கு பசுமாட்டு நெய் வெண்ணெய் எல்லாம் வச்சு சாமிக்கு தேங்காவளை உடைச்சு வச்சு பூஜை பண்ணி 1 மாசம் கிருஷ்ணருக்கு கொழு பண்ணி 10வது மாசம் கிருஷ்ணருக்கு கொழு பூஜை வச்சா பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராவே பிறக்குமா? என்னங்க ஐயா? அப்போ இந்த அப்படி 1வது மாசத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் நீங்க எல்லாரும் தாய்மார்கள் இங்க இருக்கீங்க. உங்களுக்கு பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா இனிமேல் கன்சீவ் ஆனா இந்த பரிகாரத்தை நம்ம ஒரு குழந்தைக்காவது கரு உருவானா 10 மாசம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்ப்போம். பிறக்கும் குழந்தை புண்ணிய குழந்தைய பிறக்குன்னு நீங்க கல்யாணம் முடிச்சு போகும்போது இதை எழுதி இந்த பேப்பரையும் அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் வாரிசு சொத்தோட பத்திரம். எப்படிங்க ஐயா? அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம். வாடாத மலர் என்ன மலருங்க ஐயா? வாடாத மலர், வாடாத மலர், வாடாத மலர் சொல்லுங்களேன். சார், வாடாத மலர் பாச மலர். அந்த பாசத்தோட அந்த பிள்ளை கட்டி கொடுத்து இந்த வாரிசு பத்திரத்தை இனிமேல் அது வாரிசு பத்திரம் இந்த ஆதிகால பரிகாரம் காட்டுங்களா ஐயா? எல்லா குழந்தைகளும் நாகதோஷம், செவ்வாய் தோஷம், மாங்கலி தோஷம், கலசர தோஷம், பூர்வீக தோஷம், எத்தனை தோஷம் நம்ம சொல்றோம். இப்படி ஒரு வீட்டுல இந்த பதிவை கேட்டு நல்லபடியா இது என்ன இதுங்க ஐயா உங்களுக்கு என்னங்க எஸ்டி அஸ்ட்ரோ டிவில இது வந்து லைவா போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் கர்ப்பமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விட்டு போயிருந்தாலும் கூட அந்த மாசத்துல இருந்து கன்சிடர் பண்ணா அதுக்கு தகுந்த புண்ணியமும் கிடைக்குமல்ல. ஐயோ நான் மறுபடியும் 1வது மாசம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து நான் குழந்தை கரு உருவாக்கிறேங்கிறது வேண்டாம். எந்த மாசத்துல இந்த லைன் கிடைச்சோ அதுல இருந்து அப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே. இப்படி எல்லாம் செய்தால் உண்மையாலுமே அந்த பாருங்க பாசத்தோட ஐயா எனக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு நட்பு தாங்க. நாங்க சொல்லியிருக்கோம் நிறைய ஐயா பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த 10 மாசம் ஒரு பரிகாரம். இது வாழ்க்கையில ஐயா இது என்னைக்காவது நீங்க மறக்க முடியுமா சொல்லுங்க சார்? கைதட்டல் 10ல பேசல சார், இதெல்லாம் மறக்க முடியாது. கரெக்டு தானுங்க ஐயா? இப்போ ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு இது என்ன பயிற்சிக்காக நீங்க வந்திருக்கிறீங்க ஐயா? எங்க ஆயிருக்காருங்கிறீங்க? மிதுனத்துல ஆயிருக்காங்க. அம்மா கரெக்டா சொல்றாங்க. அப்ப மிதுனத்துல குரு போயிட்டாருன்னு சொன்னா யார் வீட்டுக்கு போயிட்டாருங்க? ஐயா யார் வீட்டுக்கு குரு போயிருக்காங்க? புதன் வீட்டுக்கு போயிருக்காங்க. புதன் இவரை தேடி வரல, குருதான் அவரை தேடி போயிருக்காரு. கரெக்டுங்களா? அப்போ அந்த குரு போய் மிதுன ராசி வீட்டுல இருந்து 1 வருஷம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ண போறாரு. அதானுங்க. அதுக்காக இந்த யாகம் நடந்திருக்குது. நம்ம ராஜசங்கர் ஐயா சிறப்பா எல்லா மக்களையும் கூப்பிட்டு யாகம் நடத்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த குரு மிதுன ராசிக்கு போனதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க யாராவது கைதூக்குங்களேன். இவங்க எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய நட்பு வீடு யாராவது நண்பர்கள் இருந்தா மிதுன ராசிக்கார வீட்டுல போய் ஒரு நாள் நீங்களும் அவர் வீட்டுல போய் இருந்து, குரு பயிற்சி ஆனதுல குரு அவரை வீட்டுக்கு தேடி போனதுனால நீங்களும் அவர் வீட்டை தேடி போய் எனக்கு ஒருவேளை சாப்பாடு ஒரு டீ காபி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் பயிற்சி ஆகி அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. எனக்கு ஐயா இப்ப அவர் போயிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க ஐயா. இப்ப குரு வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த குரு மிதனம் வீட்டுக்கு போயிட்டார். மிதனம் என்பது புதனோட வீடு. புதன் என்பது அறிவாளி. குரு என்பது அறிவாளிக்கு சொல்லி கொடுத்த ஞானகாரகன் குரு. பெரிய குரு அவர்தான் ராஜகுரு. இந்த ராஜகுருவே இன்னைக்கு புதன் வீட்டை தேடி போனதுனால
கிரகம் எப்படி சுழந்து போகுதோ நீங்களும் அது வழியிலேயே போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆஹா, நான் கிரகத்தை நான் மீறி நான் எடுத்து வாழுவேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஐயா அப்படித்தானே? அப்போ நானே என்ன பண்ண போறேன், ரிஷப ராசியில் இத்தனை நாள் இருந்தார், இப்ப மிதுன ராசிக்கு போயிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன், மிதுன ராசிக்கார வீட்டுல போய் ஒரு காபி சாப்பிட்டு போட்டு முடிஞ்ச ஒரு லஞ்ச் கொடுங்கன்னு சாப்பிட்டு போட்டு, இந்த வருஷம் என்னை எதுவும் வந்து என்னை பகச்சுக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு சாட்சிக்கார காலில் விழுகிறப்ப எல்லாம் சண்டைக்கார காலிலே விழுந்துட்டேன், என்னை நல்லா பாத்துக்கன்னு நீங்க அவர் வீட்டுக்கே போய் சாப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையில்ல சார்? அப்படித்தானே? இது எல்லாம் கிரகத்தோட ஒன்றி வாழுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இப்படித்தான். அதனால இப்ப ரிஷப வாகனத்திலிருந்து மிதுன ராசி குரு போய் அவர் நேர் ஸ்ட்ரெயிட் 180 டிகிரி யாரை பாக்குறாரு, தனுசு ராசி பாக்குறாரு. அவர் வீட்டை அவரே பாக்குறாரா இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் திக் பலம்னு சொல்லுவாங்க. அப்படிதானுங்க? திக் பலம் அப்படின்னு என்னங்க, தன் வீட்டை தான் பார்த்தால் அது திக் பலம். இந்த வருஷம் எல்லாருமே அந்த வீட்டுல ராசியா பிறந்தவங்க, லக்கணமா பிறந்தவங்க எல்லாம் அவரோட வீட்டுக்கு 7ஆம் வீட்டுல உட்காந்து 180 டிகிரி தன்னைத்தானே பாக்குறதுனால இந்த வருஷம் அவங்களுக்கு திக்பலம் உண்டு. கரெக்ட் தானே? இது நம்ம யூடியூப்ல சொல்ல மாட்டேன், இருந்தாலும் திக்பலம் உண்டு. அதே போல 5ஆம் பார்வை எங்க பாப்பாருங்க, துலா ராசி பாப்பார். துலாம்னு என்னங்க, தெராசு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லா பேர்த்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அதான் தெராசு நிறுத்து போடுறவங்க, வெயிட்டு, எடை, கனரக வாகனம் எல்லாமே அந்த வீட்டுக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்கா மிதுன ராசியிலிருந்து இந்த வீட்டுக்கு பாக்குறதுனால ஒரு சிறப்பு. அப்ப 7 தனுசு சொல்லிட்டேன். 9 எங்க பாக்குங்க ஐயா, கும்பத்தை பார்த்தோம். எல்லா கோயிலும் புனிதம் அடைஞ்சு, எல்லா கோயிலுக்கு இப்பவே நிறைய கோயிலுக்கு எல்லாம் போய் பால் அடைஞ்சது இல்லையா, கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் புனித தீர்த்தம் ஊத்தி எல்லா தோஷம் நிவர்த்தியாகி நீங்க புனிதமா எல்லா மக்கள் நல்லா இருக்காங்க இல்லைங்களா? அது குருவே சாட்சி. என்னங்க ஐயா? அப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த மாநாட்டுக்கு ஐயா ராஜா சங்கர் ஐயா வந்து, ஐயா நம்ம ஏதாவது பரிகாரம் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது பெரிய வருத்தம் ஏதாவது இருக்குதா? சரி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் ஐயா எவ்வளவோ பெரிய வித்தைகள் எல்லாம் கத்து வச்சு சைலண்டா உட்கார்ந்து யார் என்னென்ன பேசுறாங்கன்னு எழுதிட்டு போய் போனதுக்கு அப்புறம் வீட்டுல போய் போன் பண்ணி இவ்வளவு நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி மார்க் போட்டு கூப்பிட்டு சொல்றதுக்கெல்லாம் குருமார்கள் இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம பேசினா தானே, நீங்களும் இப்படி பேசினா தானே சிறப்பா இருக்கு. அதனால எல்லா ஜோதிட மாநாட்டுக்கு வந்தா என்னால முடிஞ்ச ஏதாவது செய்வேன். அதுல இந்த மாநாடு வந்து 50வது மாநாடு வந்து நம்ம ஐயாவுக்கு தானே பண்ணோம் சென்னையில வந்து முகுந்தன் ஐயாவுக்கு 50வது மாநாடு நடத்தி கொடுத்தோம். 51 எங்க திருப்பூர்லயே நடந்தது, 52 புது பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது, 53 திருமுருகநாத சாமியோட கோயில்ல நடந்தது. இது 54ன்னு சொல்லி ராஜா சங்கர் ஐயா உடனே கூப்பிட்டு, ஐயா 2 மீட்டிங் கூப்பிட்டு உங்களால வர முடியல, 2 திங்கக்கிழமையா போச்சுன்னாங்க, நான் புதிய சேனலுக்கு போறேங்க ஐயா, என்னால வர முடியாது, அங்க செட்டுக்கு போகணும். இந்த ட்ரிப் நான் எப்படி வந்துருவனுங்க ஐயா, வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். மறக்காம வாங்கன்னு சொன்னார். சரி, சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா அது பாட்டுக்கு நடக்குதுங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்கன்னாரு. எதுவே நடக்கட்டு வேண்டாம்னு சொல்லிங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு அன்னதானம் செய்வோம். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு அன்னதானம் செய்யுங்க. அந்த அன்னதானத்தினால எல்லா மக்களும் சாப்பிட்டு அவங்க எல்லா மக்களும் வயிறார வாழ்த்துனா அதுவே புண்ணியன்னு சொல்லி 54வது மாநாடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல ராஜா சங்கருடைய இடத்துல தான் இந்த 54வது மாநாடு நடக்குது. இந்த 54 மாநாட்டுக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி இது 108 வந்துட மாட்டேங்குது. என்னங்க ஐயா? வந்து நவகிரக கோட்டையில இது 108 வருன்னு சொல்றாரு ஐயா. பணத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நிறைய நாங்க சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கோம். ஏன் சம்பாரிச்சு வச்சிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம். எண்ணில் அடங்காத சொத்து. அது என்ன சொத்து தெரியுங்களா? புண்ணிய சொத்து. பணம் கம்மியா இருக்குது, புண்ணியம் நிறைய இருக்குது. இந்த புண்ணியத்தை இப்படி ஒவ்வொருத்தரும் அன்னதானம் போட்டு போட்டு ஒவ்வொரு ஜோதிடர்களையும் ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைச்சு அன்னதானம் செஞ்சு எல்லா ஜோதிடத்திற்கிட்டையும் நமக்கு போல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எல்லா ஜோதிடர்களுக்கும் அரங்கேற்றம் பண்ணால் அது உலகத்துக்கு அரங்கேற்றமாகனு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த 54வது மாநாட்டுக்கு எனக்கு வந்தோடனே மைக்கை கொடுத்து மூந்தன் ஐயா உடனே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால மனசார பாராட்டி அவருக்கு அன்னதானத்துக்கு உண்டான பணத்தொகையும் கொடுத்து ஐயா கிட்ட நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கிட்ட கொஞ்ச நேரம் பேச சொல்லியிருக்கலாம். ஆனா ஐயா இன்னும் 3 குரு பயிற்சிக்கு போகணும் இல்லைங்களா? அதனாலதான்